friends, welcome back to my channel. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பெண்டன்ட் வைக்கிற டிசைன் தான் பார்க்க போறோம். So பெண்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அப்படியே ஸ்டிட்ச் பண்ண முடியாது, ஸ்டிக் பண்ண முடியாது, ஸ்டிட்ச் பண்ணனும். So இப்போ பாத்தீங்கன்னா அந்த பெண்டன்ட்ல எப்படி கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டாலர் இருக்கும், அந்த பெண்டன்ட் இருக்கும், இயரிங் ரெண்டு இருக்கும், அதுக்கு மேட்சா வந்து இயரிங் இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தனியா வந்து கண்டிப்பா வந்து நம்மளுடைய ஆரி அண்ட் எம்ப்ராய்டரி மெட்டீரியல்ஸ் வாங்குறோம் இல்லையா, ஸோ அந்த ஷாப்பில் கிடைக்கும். ஸோ நான் வந்து பார்டர் மார்க் பண்ணியாச்சு. ஸோ பெண்டன்ட் எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும் அதுக்கு ஒரு சர்க்கிள் மாதிரி மார்க் பண்ணியாச்சு. ஸோ எல்லாமே மார்க் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இயரிங்க்கு வரப்போகுது இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம வந்து கையில் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். அந்த பெரிய பெண்டன்ட் வந்து நம்ம பின்னாடி பேக்கில் ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் வந்து ஸ்லீவ் தான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம எம்மிங் பண்ணுறதுக்கான ஸ்விங் த்ரெட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம நல்லா டைட்டாக வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ரொம்ப அழுத்த தேவையில்லை, ஒரு அது வந்து அந்த இடத்துல ஸ்டிக் ஆகிற மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் கொடுத்துக்கிட்டா போதும். சும்மா ஒரு 4 இடத்துல கொடுத்துக்கிட்டா போதும், அது கண்டிப்பாக தெரியாது. ஸோ அது பக்கத்துலேயே ஒட்டின மாதிரி கொடுத்துக்கோங்க, அப்போ உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக நிற்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன், ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிள் இருக்குது இல்லையா, ஸோ அந்த சர்க்கிளில் வந்து இந்த மாதிரி பால் கிடைக்கும், மீட்டரில் பால் செயின் கிடைக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து சின்ன நம்பர் 1 இல்லை நம்பர் 2 பீட் கூட ஆரி எம்ப்ராய்டரி நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம், ஆரி நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். பட் நான் அது உங்களுக்கு நார்மல் நீடில் காமிக்கணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி பால் செயின் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டாக அந்த சர்க்கிள் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது பேஸ்ட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கரெக்டாக அது மார்க் பண்ணிக்கோங்க, ஒரு 1/2 இன்ச் இல்லை வந்து ஒரு 1/4 இன்ச் அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த பால் செயினை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பால் செயின் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அந்த க்ளூ வந்து ட்ரை ஆகிடும், ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த நம்ம க்ளூ பேஸ்ட் பண்ணதே தெரியாது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பார்டரில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே பால் செயினை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த பால் செயின் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் செயின் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸ்கேல் ஒன்று வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்கேல் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த லைன் வந்து உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக நிற்கும். ஸோ அதே இடத்துல வச்சு நீங்கள் இப்போது அந்த ஸ்டோன் செயின் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம க்ளூ அப்ளை பண்ணால் அதுக்கு முன்னாடி நம்ம பேஸ்ட் பண்ண அந்த பால் செயின் வந்து உங்களுக்கு ஷேக் ஆகாமல் இருக்கும், கரெக்டாக அதோட இடத்துல இருக்கும். ஸோ நம்ம க்ளூ ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்டோன் செயின் பேஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்து பால் செயின் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போது இந்த மாதிரி ஸ்டோன் செயின் எடுத்துக்க போகிறேன். ஸ்டோன் செயின் எடுத்து நம்ம வந்து அதை இடத்துல சுற்றி அது வந்து ட்ரை ஆகிடுச்சு. ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நான் அந்த ஸ்டோன் செயின் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். எவ்வளோ தூரத்துக்கு வரும்ன்றதை நான் முன்னாடியே கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
இப்போ அடுத்து நம்ம வந்து பால் செயின் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ பால் செயினை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்து கூட நம்ம ஏதாவது கொடுக்கலாம், பேர்ல் கொடுக்கலாம், இல்லை வேறு மாதிரி நம்மளோட க்ரியேட்டிவிட்டியில் நம்ம பண்ணலாம். நான் வந்து பால் செயின் கொடுத்து இது வந்து நான் கம் யூஸ் பண்ணாமல் எப்படி பண்ணணுன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். கம் யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்கலாம். ஸோ அதுவும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக தான் இருக்கும். இல்லை உங்களுக்கு அந்த க்ளூ தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து செகண்ட் வே தான். ஃபர்ஸ்ட் நீங்கள் க்ளூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஸ்டிக் ஆகிடும். ஸ்டிக் ஆனதுக்கப்புறமா நம்மளோட சாதா நீடில் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்பர் 4 பீட் எடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். நம்ம ஸ்டோன் செயினை விட அந்த பால் செயினை விட நம்ம இன்னும் கொஞ்சம் பெரிய பீட் யூஸ் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல பார்டர் வந்து கம்ப்ளீட் பண்ண மாதிரி, அந்த அவுட்லைன் வந்து ஃபினிஷ் பண்ண மாதிரி தெரியும். ஸோ 2 பீடாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை டோட்டல் பீடாகவும் நீங்கள் ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி 2 ஸ்டிச்சாக வந்து ஸ்டிச் கொடுத்துக்கலாம். பட் நான் பார்த்தீங்கன்னா 2 பீடாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஹைலைட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நம்ம மாறாமல் பார்த்துக்கணும். ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு ஒயிட் டாட் கொடுத்துருக்கேன். அதுக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 4 பீடும் நம்பர் 2 பீடும் வச்சு ஒரு ஸ்டிச் மாதிரி, ஒரு டிசைன் மாதிரி அங்கங்கே ஒரு மோட்டிவ் மாதிரி கூட நம்ம கொடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் இன்னும் ஹைலைட்டாக தெரியும் அந்த டிசைன். ஸோ அது வந்து நான் எப்படி போடுறன்றதை பாருங்கள். ஃபஸ்ட் 2 பீடு எடுத்துக்கோங்க. நம்பர் 4 நம்பர் 2 எடுத்துகிட்டு கரெக்டாக அது முடிகிற இடத்துல நீங்கள் அந்த நீடில் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்டிச் வரும். ஸோ நீங்கள் முன்னாடியே இந்த மாதிரி ஒயிட் டாட்டில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்தந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த நம்ம வந்து இது டார்க் கலர் கிளாத்தில் வந்து ட்ரை பண்ணால் இன்னும் அழகாக தெரியும். ஸோ அவ்வளோதான். நீங்கள் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.